சாப்பிட்டு பாரு. இடியாப்பம் இந்த மாதிரி இடியாப்பம் கடை ஒன்று போட்டுட்டானா? கடை போட்டா வேணாமா? கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும். வியாபாரம் அந்த ஒன்றுக்கிட்ட வந்து இடியாப்பம் யாரும் வாங்க. ஒரு டவுனில் ஒரு கடை இடம் முடிச்சு போனடா, தள்ளு வண்டி போடுற மாதிரி. இடியாப்பம் எங்கே இடியாப்பம் விற்கின்னு வந்து பாருங்க. எங்கே இட்லியில் சுட்டுட்டு கிடக்கான். இடியாப்பத்தான இட்லி சுட்டுட்டு இருக்கான். உன்னை இடியாப்பம் புளிய சொல்லி எத்தனை நாள் அம்மா புளிஞ்சிருக்கு. காலையை ஒடிச்சுவிட்ட நேரடியாக எடுத்து முடிச்சோம்னா நம்மள்ட்ட சண்டை வம்புக்கு வந்துருங்க. இது மாதிரி போட்டு புளி அது மாதிரி கட்டையை முடிச்சு வச்சிரும் அப்படிங்கிறவனுக்கு எண்ணம். அப்படிலாம் எனக்கு சுத்தமாக கூட இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அழகிய காலை பொழுதோட இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு சாணியெல்லாம் கரைச்சி போட்டுட்டு கோலம் விட்டுட்டாங்க. இங்கே சின்ன கோலமாக அடுத்ததாக அதே போல் இங்கேயும் வந்துட்டு சின்ன கோலம் விட்டுருக்காங்க. அம்மா காலையிலேயே டீ போட்டு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் டீ குடிக்க மாட்டேன். அட இன்னைக்கு நான் இடியாப்பம் செய்யலான்னு இருக்கேன். நீ செய்யலான் இருக்கே. செய்யறா நீ செய்ய, அதை பாக்குறேன் நான் எப்படி நீ செய்யன்னு பாக்குறேன். அந்த புதுக்கட்டை இருக்குல்ல, புதுக்கட்டையிலேயே புளியலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே புளிய போகிறேன். புளி புளி எப்படி புளியர்னு பாக்குறேன். நான் மட்டும் பச்சரிசி மாவுல புளிஞ்சது இல்லை, அதனால தான் நீ புளி நான் பாக்குறேன். மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்க பார்ப்போம், செஞ்சு பார்க்குறேன். இடியாப்பம் புளியலான்னு இருக்கேன்ப்பா. யார் நீண்ணா? அதுக்குன்னா செஞ்சு கற்றுக்க நல்லா. நல்லையும் செஞ்சதில்லை தானே? இல்லை. அம்மாள்கிட்ட கேட்டுக்க எப்படி செய்யணும்னு. செஞ்சு வச்சுட்டா அது நல்லது தான், கற்றுக்கிறது. நாளைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணால் பதவும். கல்யாணம் பண்ணால் எதுக்கு வருது? வீட்டுக்கார அம்மாளுக்கு சமைச்சு போட்டு அதெல்லாம் இப்போ ஒய்ஃபுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சு போடாதா? அப்போ இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எப்படி போடும்? ஏதோ அப்போ நாங்கள் காலத்தை ஓட்டிவிட்டோம் டாய் டூன்னு. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ஈவினிங்னா தான் வாழை சுருங்கி போவோம். அப்படியே வச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருங்க. நம்ம தான் செஞ்சு போட்டோம். நம்ம செஞ்சு போட்டால் தான் ஒரு ஃபோன்லேயே மெசேஜ் பண்ணுங்க. அது செஞ்சு போடுற மாதிரி தான் நீ மெசேஜ் எத்தனை போட்டாலும் அது ஆயின்னு கூட போடுறது. ஆயின்னு போடுறது அது இன்னும் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கணும், வீட்டை இருக்க ஆம்பளையாக இருக்கணும். அவ்வளோ மரியாதை. அங்கேயிருந்து போயிட்டு வந்தோடனே அத்தான் இன்னும் சாப்பிட்டீங்களா மச்சான்லாம்? என்ன பண்ணி என்ன நான் வாக்கி வச்ச பொரியெல்லாம் அப்படியே இருக்குங்க, ஏங்க சாப்பிடல? எப்படிங்க உடம்ப என்னங்க பண்ணுறது? சாப்பிடுங்க நல்லா அப்படிங்க. அங்கேருந்து வந்தோன்னா அந்த யானமெல்லாம் எங்கே போய் விழுன்னு சொல்ல முடியாது. கதவை 4 பக்கம் சாத்தி வச்சுக்கணும். வெளியில் தெரியாத அளவுக்கு வெளியில் ஓடிப்போம் யானப்பழம். சரி, நான் இடியாப்பம் பண்ணுறேன். நீங்கள் எப்படி அதுன்னு பண்ணு. அம்மா அப்பாவுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அதனால தாங்க இன்றைக்கி இடியாப்பம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது சின்ன வீடியோக்குள்ளே அடங்காது, ரொம்ப லென்த் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப லென்த் வீடியோவும் எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் சொல்கிற மட்டும் இருக்காது, மார்னிங் விலாக் மாரி கூட இருக்கும். உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளேங்கிறேன், இடியாப்பம் செய்ய போகலாமா? நீங்கள்லாம் வந்து ஏதோ சந்தவை அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தீங்க. அம்மா புளிவாங்கல்ல இடியாப்பம், இட்லி தட்டில் வச்சு நல்லா பெருசாக வச்சு புளிவாங்க, அதுக்கு ஏதோ சந்தவையே சகுந்தையன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் அதுக்கு பேர் தாங்க இடியாப்பம்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து பண்ணுற மெத்தட் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு கிண்ணத்தில். இந்த சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள். நான் வந்து இடியாப்பம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அம்மா காலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்க டீ வச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அங்கே காட்டுறேன்.
அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இருக்காங்கங்க. பின்னாடி நான் வந்து சமைக்கிறேன் இல்லையா? அதனால இங்க சமைக்கிறப்ப சவுண்டு வரும். அதனால ஆடியோ ஒழுங்கா கேட்காது அப்படின்னு சும்மா சொன்னேன். உடனே அம்மா முன்னாடி எடுத்துட்டு போய், அதுக்கு என்ன முன்னாடி அரைச்சிக்கலாம்டா அப்படின்ட்டு அரைக்க அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அங்க வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இருக்காங்க காலையில. இப்ப நான் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு இருக்கேன். சுடு தண்ணி கொதிச்சு வந்ததும், அதில உப்பு கல்லு போட்டு, அப்புறம் நம்ம பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா? கொழுக்கட்டைக்கு வந்து அதான் யூஸ் பண்ண போறோம். பச்சரிசி மாவு கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில வாங்கிட்டு வந்த மாவ அதில கொட்டி பெசைய போறேன். வாங்க ஒவ்வொரு ப்ராசஸா பண்றப்ப சொல்றத விட பண்றப்ப நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க எப்படி பண்றேன்னு. உப்ப போட்டுக்கலாமா? உப்பு போட்டாச்சு. சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாத்திரத்தில ஊத்திக்கலாம். நல்லா பச்சரிசி மாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டிக்கிறேன் சுடு தண்ணியில. அதிகமாலாம் இல்ல. கொஞ்சமா அப்படியே நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு மாரி வழவழப்பா கிடைக்கும்ல அதுக்காக. மாவு நல்லா பெசஞ்சு வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் லைட்டா கொல கொலன்னு இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, கொஞ்ச நேரம் இருந்தா கிரிப் ஆயிடும்னு நம்பிக்கையா இருக்கு. ஸோ, அத அப்படியே வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்ப பத்த வைக்க போறேன். வாங்க அடுப்ப பத்த வச்சுட்டு, இட்லிக்கு உண்டான நல்லா தண்ணிய ஊற வச்சு தண்ணி வச்சு ரெடி பண்ணலாம். அடுப்ப பத்த வச்சு பாத்திரத்தில தண்ணிய வச்சு சூடு பண்ண வச்சுருக்கேன். இனிமேல் போயிட்டு மாவு பிழைய வேண்டியதான். மாவு பிழியணும். எப்படி அந்த புதுக்கட்டையால வருதா என்னன்னு தெரியல. வாங்க பண்ணி பார்க்கலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது பிழிய போகிறோம் பார்ப்போம். வருது, ஆனால் அந்த கடையில் போடுற மாதிரி வர மாட்டேங்குதுங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ ஊற்றினோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்போ புளிஞ்சோம் இல்லையா? இதை அடுப்பில் வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரிசி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணால் சூப்பராக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபஸ்ட்டு இதை ஊற்றியாச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இதை அடுப்பில் வச்சுடுவோம். அடுத்ததாக வந்து மாவு அரைச்சி மறுபடியும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு அடுப்பில் வைக்கலாமா? வாங்க. இப்படி ஒரு கன்றாவியான இடியாப்பத்தை எங்கேயாவது பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? அப்படி தானே சொல்கிறீங்க?
மிக்சியில் இருக்கு போய் அரைக்கிற அது வர அரிசி போட்டு அரைச்சி இதில் போட்டால் வருமா? இது ஏற்கனவே இந்த மாவு இத்து வருது. கொஞ்சம் வெந்நீர் வச்சு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு பார்ப்போம். அது வருதா இல்லைன்னு. இப்போ வர அரிசியெல்லாம் போட்டு ஊற்றினா கடகடன்னு போயிடாது. தண்ணி ஊற்றினா கடக்க அதான் பிசைஞ்சு பார்ப்போம்னா எப்படி இருக்குன்னுங்கிறேன். இன்னும் கொல கொலன்னு போய் கொல கொலாம் வராது. கொஞ்சமாக தேவைப்பட்டது, நிறையாலாம் ஊற்றாம தண்ணியை. அம்மா கிட்ட சொன்னேன் மாவு கெட்டியாக வரணும்னு. அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நான் காட்ட விரும்பல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சது நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க. எப்படி இருக்குன்னு பாரு. அப்பா வந்திருக்காங்க. நம்ம கொல்கட்டை மாரி தான் ஆகிப்போச்சு. தம்பி இடியாப்பம் செய்யறானா, சரி பார்த்துட்டு வருவோமே எப்படி செஞ்சுருக்கான்னு பார்த்தா நம்ம இது பச்சை அரிசி கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. அப்படி தான் ஆகிப்போச்சு. என்ன காரணம்? அது மாவு அங்கே ஒழுங்காக வரல. பிழிஞ்சல மாவு வந்து லூஸ் ஆகி போயிடுச்சு. தண்ணி அதிகமாக போட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றி வேண்டியதான். தண்ணி கலக்கிட்டு கொண்டு தட்டில் ஊற்றலாம். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஆனால் டேஸ்ட்டுக்கு குறையில. கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. பச்சரிசி கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாரு. இடியாப்பம் இந்த மாதிரி இடியாப்பம் கடை ஒன்று போட்டுட்டானா, கடை போட்டா வேணாமா? கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும். வியாபாரம் ஒன்றுக்கிட்ட வந்து இடியாப்பம் யாரும் வாங்காமல் இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட இடியாப்பம்னு எடுத்துக்கிட்டா இடியாப்பம், கொழுக்கட்டைன்னு எடுத்துக்கிட்டா கொழுக்கட்டை. ஒன்றுக்கிட்ட இடியாப்பம் வாங்கினா 2 வச்சுக்கலாம். இடியாப்பமாக வச்சுக்கலாம். அப்படியே ஏடா எடுத்துகிட்டு வருது பாரு. அப்படியே கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வீடியோலாம் பார்க்குறேன் இப்படி போட்டு பரட்டுறாங்க. அப்படியே அழகழகா பூ போல வருது. இங்கே மட்டும் இப்படி இவ்வளோ அலசம் அப்படியே ஒன்று தான் புளிவாங்க. இது மாதிரி அடையவா அப்படியே ஒரு சுற்று தான். அப்படியே ஒரு சுற்று தான். இப்போ இதையே அந்த பெரிய கல்லில் போட்டு புளிஞ்சா வருமா? ஏறுமா அதில் போட்டு இதில் போட்டு புளியற அப்படியே போட்டு தின்னுட்டு போ. அடுத்த தடவை ஊற்றி எடுக்கிறோம் பாரு. அது எப்படி வரும் பாரு. பச்சை மாவா தின்னா வயிற்றுக்கு ஆகாது. அது வேக வச்சிருக்க அவ்வளோதான். இடியாப்பா நீ இடியாப்பா போய் சட்டை போட்டோம். போய் சட்டை போட்டோம். வீடியோவில் காட்ட முடியாது. ஓடு ஓடு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக்கி கொடுத்துருக்காங்க. முன்னைக்கு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ இப்படி புளிகிற அளவுக்காவது கெட்டியாக்கி கொடுத்துருக்காங்க. வாங்க இதை போயிட்டு மறுபடியும் போட்டு புளிஞ்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். தம்பி வந்து அடுத்து 2வது தடவை முயற்சி பண்ணுறான். வந்தால் பார்க்க வேண்டியதான். வரலன்னா எடுத்து ஓரம் கட்டி போட்டு அடுத்த மறுநாள் வந்து நல்லா வேறு மெத்தடில் செய்ய வேண்டியதான். அப்படிதான். மேலே மேலே புரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டவுனில் ஒரு கடை இடம் முடிச்சு போனடா. தள்ளு வண்டி போடுற மாதிரி. இடியாப்பம் எங்கே இடியாப்பம் விற்கின்னு வந்து பாருங்க. எங்கே இட்லியில் சுட்டுட்டு கிடக்கான். இடியாப்பத்தான இட்லி சுட்டுட்டு இருக்கான். இட்லி மாரி தான் இருக்கு நம்ம சுட்டது ஆல்ரெடி. அதுக்கே அவன் இட்லி பச்சை அரிசி இட்லின்னு விற்கலாமே. இடியாப்பன்னு ஏன் சொன்னான். ஆனால் சமையல் கற்றுக்கிட்டாக்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாக்க ஹெல்ப்பாக இருக்கும்னால இந்த மாதிரி சமைச்சுன்னா கை வச்சு பார்க்குது. நான் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டு ஆர்டர் போட்டு நீ புளிஞ்சு வச்சுக்கிட்டு தின்னுட்டு வந்துடுறேன். இப்படி தாங்க வருது. ஆனால் அடுப்பில் வச்சோம்னா இட்லி மாரி ஆகி போயிடுது. மாவு அப்புறம் முட்டை விழுவுதுல என்னன்னே தெரியல. கடையிலலாம் அப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. பூ போல அப்படியே வேலை விழுவுது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய். அந்த மாவெல்லாம் இதுலேயே போடு. நல்லா தண்ணியை கரைச்சிட்டு உப்பு போட்டு இட்லி ஊத்துற மாதிரி ஊற்றி பண்ணலாம். எதுனாலும் நீ பண்ணு, நான் போகிறேன் வேலை இருக்கு. எல்லாம் மாவு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம எப்போதுமே பண்ணுவோமே இட்லி தட்டில் ஊற்றி மறுபடி புளியோம்ல அந்த மாதிரி
அம்மா பண்ணுற மாதிரியே பண்ண போகிறோம். நமக்கு அந்த கட்டை சுத்தப்பட்டு வர மாட்டுது. இப்போதாங்க தெரியுது ஒவ்வொரு பெண்களோட அருமை. ஈஸியாக என்ன சாப்பாடு வரலையா, சாப்பாடு செய்யலையாங்கிறோம். அவங்க மட்டும் என்ன வானத்துலேருந்தா குதிச்சு வந்தாங்க எல்லாம் கற்றுக்கிறதுக்கு? நம்ம ஈஸியாக அவங்கள வேலை வாங்கிடுறோம். செஞ்சு பார்த்தா தான் அதோட அருமை தெரியுது. அப்பா அழுங்காம வைப்பா. தண்ணி எதுவும் ஊற்றி போய்த்தனா அவ்வளோதான். எப்படி மாவு அரைச்சுட்டியா? அரைச்சிக்கிட்டு இருக்கேன்டா, ஓடிட்டு இருக்க கன்று மாவு. இன்னும் முடியல. இன்னும் முடியல. முடிஞ்சா எங்க வந்து நிக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, அங்க போகணும். நீ எடுத்து இடியாப்பத்தை ஊற்றி வச்சிருக்கியா, எடுத்து சரன்னு புழிஞ்சிடும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் வெந்துட்டு இருக்கு. ஐயோ, இன்னைக்கு வீட்டுல கொலை நடக்க போகுதுங்க. இல்லாத வேலை பண்ணி சித்தி விட்டுதுங்க. இடியாப்பம் செய்யறேன்னு ஆசைப்பட்டு புட்டுவிட்டேங்க. விட்டுக்குச்சிருந்தா எங்க லட்டு? என்ன பண்றது தெரியும், இறங்கவே இல்லை. நல்லா டெம்பரா வச்சு அமுத்திக்கிட்டே இருந்தேன். இங்க பாரு, இதான் மக்களே இறங்குனுச்சு. இறங்கல என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டைய திருவிட்டு இருந்தேன், கட்டை முறிஞ்சுக்கிச்சு. என்னடா நொடிச்சுக்கிச்சான்னு பாக்குறேன், முறிஞ்சுக்கிச்சு. எங்க சித்திக்கிட்ட வாங்கிட்டு வந்த கட்டைங்க இது. சித்திக்கு இனிமேல் புது கட்டை தான் வாங்கி கொடுக்கணும். எது தட்டாலும் இன்னைக்கு உருப்படியாவே இல்லை. எப்போதும் போல இந்த கொண்டைக்காலையும் முட்டையும் வேவிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம் போல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க. மாவு அரைச்சி அதை போட்டு அதில் வரல. சரி இதையாவது ஊற்றி வேக வச்சு செத்த நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் இதில் புளியுமேனு புளிஞ்சா நல்லாலாம் வந்தது. கட்டை ஒத்துக்கலை, கட்டை புட்டுக்குச்சு. என்ன ரீசன்னே தெரியல. நான் உருப்படியா புளிஞ்ச இடியாப்பமே இவ்வளோதாங்க. அதுக்குள்ள கட்டை நாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா போட்டு போட்டு இறங்கவே இல்லையான்னு நல்லா டெம்பரா என் பலம் கொண்டு திருகுனா முறிஞ்சிக்கிச்சுங்க. இனிமேல் சித்திக்கு வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. புதுக்கட்டை அவங்க ஒன்றும் குறைச்சிக்க மாட்டாங்க, இருந்தாலும் இன்னொருத்தவங்க பொருளை இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சேன். என்னை வையாதீங்க ப்ளீஸ். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ட்ரை பண்ணேன், வரலங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியல எனக்கு. இனிமேல் ஒழுங்காக கற்றுக்கணும். எப்பா இங்கே வந்துருப்பா, இடியாப்பம் சூப்பராக வந்துருக்குவா. என்ன சொல்கிற?
எப்படி இருந்தது? இப்போ எப்படி சூப்பராக இருந்ததுங்கிறியா? எப்படி இந்த அளவுக்கு தானே புளியோதரை இடியாப்பம்? ம். வா இங்கே வா, நான் இங்கே வா. வச்சு மறுபடி வேக வச்சு இங்கே பாரு, இட்லி தட்டில் இந்த தட்டு கூட ஊற்றி வச்சிருக்கேன். மொதல் தட்டு புழிஞ்சேன் இடியாப்ப கட்டையை எடுத்து பாரு. என்ன ஒரு கால் இல்லை ஏன்டா நீ வாங்க எப்படி நம்ம புரியுங்க அது எது? உன்னை இடியாப்பம் புளிய சொல்லி எத்தனை நாள் அம்மா புரிஞ்சிருக்கு. காலையை ஒடிச்சு விட்ட. காலு டெம்பராக இறங்கவே இல்லைப்பா. இன்னும் திருவுமே இட்லி அப்படியே இருக்க. என்னடா திருவே முடியாதுன்னு திருவிட்டே இருந்த மாதிரி ஒரு சைடு நொடிச்சுக்கிச்சான்னு பார்க்குறேன். கால் கலந்துக்கிச்சு. இடியாப்ப கதை ஆகாது. என்னது? உன் கதை ஆகாது இடியாப்ப கதை. கடையில் வாங்கி தானே இருக்கலாம் நேரம் போய். அப்போ அம்மாள்கிட்ட சொல்லி டெய்லி இடியாப்பம் போடு. டெய்லி இடியாப்பம் போட்டா அது எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். இப்போ மாவு தான் வீணாக போயிடுச்சுப்பா. ஏன் மாவு வீணா போச்சு? எடுத்து ஊற வை, மாட்டுக்கிட்ட போடுவோம். அது ஒரு கொஞ்சோண்டு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கந்தா சரியா போச்சு. ஒன்றும் வீணாக போகுது. ஆனால் நீ ஏமாந்து போவ, அவ்வளோதான். என்னம்மா என்ன எடுக்க வைக்கலையா? கட்டையை எடுக்க வைக்கலையா? எடு. இடியாப்பம் முடிஞ்சு விடு. இடியாப்பம் புரிஞ்சு விடு. என்னதான் புரியுறியா? என்னதான் புரியுறியா? என்ன பாடாப்பட்டு இப்போ உன் வந்துட்டு அவன் என்னாச்சு? எடுக்க வைக்கலையா? அந்த வைக்கலாம் கட்டு. தண்ணி ஊற்றுறேன். அப்பா ஏன்டா நீ என்ன வேலை செய்கிற? எப்படியே எடுத்து எப்படி என்னமோ பண்ணிட்டு போப்பா சாமி. நல்லா எடுத்து இதை எடுப்பா அப்பா. நீ ஆம்பளைங்கிறல்ல, இதை திருவி காட்டு. தண்ணி ஊத்துனா சயின்டிஸ்ட், நீ தான் சயின்டிஸ்ட். தண்ணி ஊத்துனா இருவது இதாயிடும். என்னடா கட்டை வச்சு அடிச்சியா மேலேருந்து? என்னது? கட்டை கிட்ட வச்சு அடிச்சியா? ஆமா அடிக்கிறாங்க. நல்லா இப்படி 2 காலையும் வச்சு மிதிச்சுக்க. இங்க கீழே வச்சு அந்த காலம் முடிச்சு போகுது. இது உடஞ்சி போயிடுச்சு. பேசாதரா நீதான். ஒரு கட்டையில கால் தான் போட்டுன்னு சொன்னா அந்த உள்ள இருந்து வெளில வர முடியல. அதுவும் அவள் டம்பரா வச்சு விட்டான். ஏண்டா இது வருமா வராதா? வரும் அடி. விடு காட்டு. காலை வச்சு மிதிக்காங்க பஸ் பட்டு பாரு. அப்பா அவ்வளோ டெம்பரா இருக்கு. இட்லி அப்படியே தான்ப்பா இருந்துச்சு. அதான்ப்பா எனக்கு இதாகிடுச்சு. ஆச்சரியம். இவ்வளோ டெம்பராகி உள்ள போயும் இட்லியை காட்ட. இட்லியை மட்டும் காட்ட. இட்லி அப்படியே தான் இருக்கு. இங்க இது வராது. மாவு அப்படியே தான் இருக்கு. என்னடா புளி எப்படின்னு வச்சு டெம்பரை அமுக்க கால் முடிஞ்சு. இடியாப்பம் கனவா தான் போச்சு. எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு மாட்டுக்கு போட்டுற வேண்டியதாங்க. இந்த அடுப்பில் வெந்ததையும் எடுத்து இதில் ஒன்றா போட்டுட்டு மாட்டு தொட்டியில் போட்ட வேண்டியதான். லாஸ்ட்டாக இப்போ அடுப்பில் போட்டோம்ல, இதை எடுத்து இந்த கட்டையில் இன்னொரு டைம் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். நீ இன்னும் இடியாப்பத்தை விடலையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சும்மா போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இட்லியா போட்டு வருதான்னு. இப்படி வாரமாக வச்சுக்கிட்டு வருதான்னு பார்ப்போம்.
ஆனா வருதுங்க, அழகா வருது வெளியில. என்னன்னா ரொம்ப டெம்பரா இருக்கு. வேணாம் வேணாம், இந்த கட்டையை முறிச்சுட்டோம்னா அவ்வளோதான். பேருக்காவது ஒரு கட்டை இருக்கட்டும் வீட்டில். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மாட்டுக்கு ஊற வைப்போம் இல்லையா, அதில் போட போகிறேன். ஆம்பூர் பிரியாணி எதுக்கோ ஒரு நாய்க்கு தான் சொந்தம்னா அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம இன்னைக்கு இடியாப்பம் போட்டு நம்ம பசுமாடு சாப்பிட்ணுன்னு இருக்கு. அது யாராலையும் தடுக்க முடியாது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆரம்பிக்கிறப்ப அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஆரம்பித்தேன். இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம், பண்ண முடியும் என்னால் அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பித்து லாஸ்ட்டில் இப்படி போகுமேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. யாரும் திட்டாதீங்க, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு வழியிலையும் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். வரல, என்ன பண்ணுறது. பேசாமல் கோவிலில் மணியே அடிச்சிருக்கலாம் திருநா. இங்கே வந்து இதுக்கும் அலைய விட்றாங்க அப்படிம்பாங்கல்ல, வடிவேல் சொல்லுவார்ல ஒரு காமெடி, அந்த மாதிரி பேசாமல் கொண்டைக்கல்லையும் முட்டையுமே வச்சு கொடுத்துருக்கலாம். இதில் இறங்கி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு மக்களே. மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. இடியாப்பம் அவ்வளோதான். இனிமேல் அடுத்து பழைய சோறு இருக்குது, பழைய சோத்தை கரைச்சி குடிக்க வேண்டியதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி இடியாப்பம் எப்படி சுட்டு சாப்பிட்டோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நாளைக்கு ஒரு புது ஐட்டத்துடா, அது மேலே கையை வச்ச மொதல் டெட் பாடி நீத்தான் அப்படிங்கிற மாரி. இனிமேல் எதுவும் பண்ணுற மாரி இல்லைப்பா, குக்கிங்காக நம்ம எதுவும் பண்ணுற மாரி இல்லைப்பா. இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியாக மேக்கிங் பண்ணி அதை மட்டுமே கொடுப்போம். இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இடியாப்பம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1000 முறை தோத்தார் அப்படிம்பாங்க. நீங்கள் என்னங்க 1000 முறை தோத்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 1000 முறை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாராம். அந்த மாதிரி அது தாமஸ் ஆல்வா எடிசனா இல்லை வடிவேல் சொல்லுவார் கண்ணதாசனா வைரமுத்தா அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இது இனிமேல் இதை பண்ணக்கூடாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதுவே போதும். ஏமா அவ்வளோதான். நாளைக்கு வேற ஐட்டம் ஏதாவது பண்ணட்டாமா? பண்ணு. இன்னைக்கு தான் இடியாப்பம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் ஒதுங்காம ஒரே நாளில் பண்ணி போகிறேன். மக்களே கட்டை ஒன்றும் இல்லாமல் அடிச்சுவிட்டேன். அப்புறம் என்ன, இன்னைக்கு அதுக்கு தான் நேரடியாக எடுத்து முடிச்சோம்னா நம்மள்ட்ட சண்டை வம்புக்கு வந்துருங்க. இது மாரி போட்டு புளியது மாரி கட்டையை முடிச்சு வச்சிரும் அப்படிங்கிறவனுக்கு எண்ணம். அப்படிலாம் எனக்கு சுத்தமா கூட இல்லை. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இது எங்கெங்கே என் சொந்தக்காரங்க இடத்துக்கெல்லாம் பரவும்னு தெரியாது. போனால் எல்லார் வீட்லேயும் இனிமேல் கேட்பாங்க, எனக்கு இடியாப்பம் போட்டு கூட, எனக்கு இடியாப்பம். அப்பாவுக்குலாம் சொல்லவே தேவையில்ல, தண்டரா அடிச்சுட்ருவாரு எல்லார் வீட்டுக்கு போய். சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னது இடியாப்பம் இடியாப்பம் மாவா? நீ மாவு அரைச்சிட்டியா? நான் மாவு அரைச்சுட்டேன். ஏன் வேலை ஆகிட்டு இருக்கு ஒன்ன மாரியா? சரி மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.